மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை ரகசியம், குறிப்பாக திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, புத்திர பாக்கியம், இதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இன்றியமையாததாக இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது கிரகங்களினுடைய நிலை, ராசி அமைப்பு, இதையெல்லாம் பொறுத்து மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய ஒட்டுமொத்த அந்தரங்க வாழ்க்கை ரகசியம் எப்படி இருக்க போகின்றது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணையோ பெண்ணையோ நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சிறப்பாக இருக்கும், செல்வ செழிப்போட சுகபோக வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி இதுவரை யாரும் சொல்லாத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மீனம் ராசி, குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். அன்பும் கனிவும் கொண்டவர்கள் நீங்கள். தங்களுடைய கணவன் அல்லது மனைவியிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு காதல் கொள்வீங்க. துடுக்குத்தனம் உங்ககிட்ட அதிகம் இருக்கும். அது என்ன துடுக்குத்தனம் அப்படின்னா, அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் பரபரப்பாக இருப்பீங்க, குறும்புத்தனமாக இருப்பீங்க, துருன்னு எதையாவது செய்து கொண்டே இருப்பீங்க. சிற்றின்ப பிரியர்கள்னே சொல்லலாம். திடீர்னு சற்று சோர்ந்து விடுவீங்க. உங்களுக்கு வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சில இடர்பாடுகள் ஏற்படலாம். குடும்பத்தை விட்டு சில காலம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். சற்று குண்டான உடலமைப்பை கொண்டவர்களாக இருப்பவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். மீனம் ராசி அப்படின்னாலே மற்ற ராசிகளை விட சிறப்பான ராசின்னு ஜாதகத்தில் சொல்லுவாங்க. உங்களுடைய ராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதமும், ரேவதி நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதமும் அடங்கி இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசி போரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உத்திரட்டாதி, பூராடம், திருவோணம், ரோகிணி, பூசம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அதே பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, மிருகசீரிஷம், அனுஷம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் ரேவதி, புனர்பூசம், உத்திரம் 2, 3, 4, உத்திராடம், பூரட்டாதி 4, இதில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் ரேவதி, திருவாதிரை, ரோகிணி, புனர்பூசம் 1, 2, 3 பாதம், அஸ்தம், திருவோணம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் சிறப்பாக வாழலாம். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் பரணி, பூசம், அஸ்தம், பூராடம், உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். அதுவே மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், புனர்பூசம் 1, 2, 3 பாதம், உத்திரம் 2, 3, 4 பாதம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் செல்வ செழிப்போடு சுகபோக வாழ்க்கையை நிச்சயம் வாழலாம். மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்வீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா மறுபடியும் அவங்களை சீண்டவே மாட்டீங்க.
நீங்கள் வாய் சாதுரியம் மிக்கவர்கள். எதையும் பேசி பேசியே சாதிச்சிடுவீங்க. ஆனால் உங்களால் ரகசியங்களை காக்க முடியாது. பொறுமையானவர்களாகவும் அதே சமயம் திறமையானவர்களாகவும் இருப்பீங்க. உங்களில் பெரும்பாலானோர் பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். எப்பவுமே சிரித்த முகத்தோடு காட்சியளிப்பீங்க. மற்றவர்கள் உங்களை புகழ்ந்து பேசினா போதும், அவங்களுக்கு தேவையானதை நீங்களே செய்து கொடுத்துடுவீங்க. மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் விரைவில் முடித்துவிடக்கூடிய திறமை கொண்டவர்கள் நீங்கள். ஆனால் அதற்கு சரியான அங்கீகாரம் இல்லைன்னா உடனே கோபப்படுவீங்க. ஒரே மாதிரியான வேலை செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய விதமாக ஏதேனும் புதுமையான வேலையில் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கடவுள் பக்தி அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட அதிகமாகவே இருக்கும். விருந்தோம்பல்ல சிறந்தவர்களாக இருப்பீங்க. எதிரியே வந்தாலும் சாப்பிட்டு போடாடே அப்படின்ட்டு சொல்லுவீங்க. அதாவது கொஞ்சம் பணிவாக சொல்லுவீங்க, சாப்பிட்டு போகலாம்ல அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த இரக்க குணம் கொண்டவர்கள் நீங்கள். சரளமாக பேசக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. எப்பவும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பீங்க. வரவுக்கு மீறிய செலவுகளையும் செய்வீங்க. மற்றவர்கள் மனதையும் உணர்ச்சிகளையும் எளிதில் புரிந்து கொள்பவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு மனதில் சிறியதாக ஒரு துறவர சிந்தனையும் இருந்து கொண்டே இருக்கும். துறவரம் போயிடலாமோ அப்படின்ற மாதிரி. தனக்கு மற்றவர்கள் துரோகம் செய்தாலும் பெரிய மனது கொண்டு அதை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஒரு விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் கட்டி காப்பீங்க. தன்னடக்கம் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எல்லோரிடமும் சகஜமாக பேசி பழகும் தன்மையும் இருக்கின்றது. வெகுளியான மனம் கொண்டவர்களாக இருப்பீங்க. கம்பீரமான தோற்றம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. எளியவர்களிடம் இரக்க சுபாவம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சீக்கிரமாகவே மற்றவர்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிடுவீங்க. தர்ம குணம் கொண்டவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பீங்க. நோய், கடன் மற்றும் பழி சொற்களுக்கும் அஞ்சுவீங்க. உங்களிடம் பேசி ஜெயிக்கிறது அப்படின்றது முடியாத காரியம்தான். உங்களிடம் பேசினாலும் கவனமாக பேசணும். இல்லைன்னா நாம் சொல்லும் பதிலையே நீங்கள் புது கேள்வியாக உண்டாக்குவீங்க. மாற்றி மாற்றி குழப்புவதில் உங்களை விட வல்லவர்கள் யாரும் இருக்க முடியாதுன்னே சொல்லணும். தேவையில்லாமல் பேசி வம்பை விலைக்கு வாங்கி கொள்வீங்க. பிறர் செய்கிற வேலைகளில் குற்றம் குறை கண்டுபிடிப்பதில் வல்லவர்களாக கூட இருப்பீங்க. நீங்கள் சுகபோகமாக வாழ வேண்டும் அப்படின்ட்டு விரும்புபவர்கள். தற்புகழ்ச்சியும் அதிகம் கொண்டவர்கள். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் தான் செல்ல பிள்ளையாக இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் உங்களுக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க. மற்றவர்களிடத்தில் கௌரவத்துடனும் பிரியத்துடனும் நடந்து கொள்வீங்க. நீங்கள் கலைகள் மற்றும் விஞ்ஞானத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. இப்படியாப்பட்ட மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை திருமணம் செய்தால் சிறப்பாக வாழ்வீங்க அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அமைந்த பிறகு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீண் வாக்குவாதங்கள் சிலருக்கு நிகழலாம். தேவையில்லாத பிரச்சனைகள் எழலாம். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். நிச்சயம் அப்படி தான் இருக்கும். போக போக சரியாகிடும். ஆரம்பத்தில் சற்று புரிந்து கொண்டு சரி, ஒருத்தவங்க அதாவது உங்களுடைய மனைவி உங்ககிட்ட எதிர்த்து பேசுகிறாங்க அல்லது வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா நீங்கள் சற்று பொறுமையாகவே போயிடுவீங்க. அல்லது உங்களுடைய கணவன் அப்படி இருந்தால், மனைவியாக நீங்கள் இருந்தால் சற்று பொறுமையோடு போயிடுங்க. போக போக எல்லாம் சரியாகிடும் அப்படின்ற ஒரு மனநிலையோடு நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் மிக பெரும் இன்பம் உண்டாகும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது அப்படின்னா உங்களுடைய புத்திர பாக்கியமும் அற்புதமாக இருக்கும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு
அருமையான ஒரு புத்திர பாக்கியம் இருக்கும். 1-2 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளால் பேரும் புகழும் பெற்று சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் கடைசி காலம் வரைக்கும் வாழ்வீங்க அப்படின்றதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். மற்றவங்களுடைய சுக துக்கங்களையும் உங்களுடைய சுக துக்கங்களாக எடுத்துக்கொள்வீங்க. உங்களுக்கு அனைத்து விஷயங்கள்லையுமே பிரியம், விருப்பம் நிச்சயம் இருக்கும். யாருக்காகவும் எதையும் செய்ய துணிபவர்கள் தான் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை ரகசியத்தில் திருமண வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் புத்திர பாக்கியமும் எந்த அளவுக்கு இன்றியமையாததாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்தரங்க வாழ்க்கையில் தொழில், பணம் இது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. தொழில் சிறப்பாக இருந்தால் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். பணம் கையில் நடமாடினால்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். அந்த வகையில் பார்க்கும்போது தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்ற ராசிக்காரர்களை விட மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் தொட்டது துலங்கும், வெச்சது விளங்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எதை செய்தாலும் சிறப்பானதாக இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் அமோகமாக இருக்கும். உங்கள் கையால் எதை செய்தாலுமே அந்த தொழில் மிக பெரும் அளவில் வளர்ச்சி அடையும், லாபகரமானதாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு சிறு தொழில் செய்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு நிறுவனம் உருவாக்கினாலும் சரி, வெளிநாடு சென்று தொழில் செய்தாலும் சரி, அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உங்களுடைய அனுபவ அறிவால் அனைத்தையும் கட்டி போடுவீங்க. அனைவரையும் உங்கள் பால் ஈர்ப்பீங்க. எதையும் தம்மால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அப்படின்றது நிச்சயம் உண்டு அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளலாம். மற்றவங்களுடைய பொருளுக்கு ஒருபோதும் ஆசைப்பட்டது கிடையாது. நீங்கள் மற்றவர்களுடைய காலில் நிற்கவும் முதுகில் ஏறி பயணம் செய்யவும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அனைத்து விதத்திலையும் அனைத்து திசைகள்லையும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. நீங்கள் மற்றவர்களை கண்டு பொறாமைப்பட்டது கிடையாது. போட்டி பொறாமை அப்படின்றது உங்களுக்கு கிடையாது. நீங்கள் மற்றவர்களை ஒரு எதிரியாக கூட பார்க்க மாட்டீங்க. எதிரிகளை கண்டு அச்சம் கொள்பவர்களும் நீங்கள் அல்ல. உங்களுடைய இலகிய மனதை எதிரிகள் கூட ஒரு நாள் புரிந்து கொண்டு நண்பர்களாக மாற்றக்கூடிய நிலை இருக்கின்றது. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சுகபோக வாழ்க்கையாக நிச்சயம் அமையும். அதை நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். நடுத்தர வயது வரைக்கும் அப்படியும் இப்படியுமாக ஏற்ற தாழ்வுமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கை நடுத்தர வயதை கடந்த பிறகு ஒரு 35-40 வயதுக்கு பிறகு சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் உருவாக்கி கொண்டு அமோகமான வாழ்க்கையை உங்களால் நடத்த முடியும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, புத்திர பாக்கியம், பணப்பிரச்சனை அப்படின்ட்டு பல விஷயங்களை, பல அந்தரங்க விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீனம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.